ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ராவணன் கேமிங் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஃப்ரீ ஃபயர் ஆடுறது பிடிக்கும். ஆனால் நிறைய பேரோட மொபைல் 2GB RAM 3GB RAM அப்படி இருக்கிறதுனால ரொம்ப லேக் அடிக்கிறதுனால விளையாட முடியாது. அது மாதிரி நிறைய பேருக்கு ஹேக் ஏற்றி விளையாடணும்னு ஆசை இருக்கும். அந்த ஹேக் எப்படி ஏற்றுறங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வீடியோ புரியும். அது மாதிரி எப்படி ஹேக் ஏற்றுறதும் தெரியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு பாதியாக பார்த்துட்டு ஹேக் எனக்கு ஏறல ப்ரோ அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க. நல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஹேக் ஒர்க் ஆகும். நான் அடித்து சொல்கிறேன் ப்ரோ, ஏன்னா பாருங்கள் வீடியோவை. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா நம்ம இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ஆளில் தட்டி வச்சுக்கோங்க. அவங்க நான் அப்புறம் வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் மொபைலில் இருக்க ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அடிக்கிற மாதிரியே அடிங்க. INSTALLATION இன்ஸ்டலேஷன் TOOLS இன்ஸ்டலேஷன் டூல்ஸ் இப்படி அடிங்க. மக்களே நான் இப்படி தான் வரும் இன்ஸ்டலேஷன் டூல். முதல்ல இதாக வந்துள்ள யுனைடெட் சாஃப்ட்வேர்னு ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. டூலோட லோகோ இப்படி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கிறங்க, எதுவுமே கிடையாது. இதான் நல்லா பார்த்துக்கிறங்க. இதான் இதை நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணனால எனக்கு காமிக்க மாட்டேங்குது டவுன்லோடு. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நான் இப்போ சொல்கிறேன். உங்களை டவுன்லோட் பண்ணி வந்தால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பேக்கப் ஈஷோ கட்மாண்ட் ஒய்கட் OBB ஓப்பன் கேம்னு இருக்கும். இதில் நீங்கள் ஹெட்ஷாட் வேணும் அப்படின்னா கெட் மாடுங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன் வரும். ஃப்ரீ ஃபயர் வேணுமா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வேணுமானே நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃப்ரீ ஃபயர் ஃபுல் இருக்குது இந்த ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணி லிங்க் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு 100 செகண்ட்ஸ் ஆகும். அந்த 100 செகண்ட் மக்களே 100 செகண்ட்ஸ் ஆன உடனே டன்னு இப்படி வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் அடுத்த கண்டினியூ டு கிரியேட் லிங்க்குன்னு இருக்கும். இதில் கண்டினியூங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி இது ஒரு 35 செகண்ட்ஸோ 15 செகண்ட்ஸோ ஓடும். மக்களே 35 செகண்ட்ஸ் ஓடும். அதெல்லாம் அதுக்கு வந்து டன்னு வரும். இதில் கோ டு லிங்க்குன்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதில் உங்களுக்கான ப்ரௌசர் என்ன ப்ரௌசரோ அதுக்கு நான் க்ரோம் தான் வழக்கமாக யூஸ் பண்ணுவேன். அதனால் க்ரோம் கொடுக்குறேன். க்ரோமுக்குள்ளே போயிடும். மக்களே தேவையில்லாத இடங்களை நானே கட் பண்ணியிருப்பேன். அதனால் நீங்கள் எதுவும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். மக்களே இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி முதல்ல இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அடுத்து இந்த நடுவுக்குள்ளே ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் இருக்க பிறகு இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆட் வரும், அதை நான் கொடுத்துட்ருங்க. அது மாதிரி இப்படி தூக்குனீங்கன்னா செகண்ட்ஸ் வெயிட்னு காமிக்கும். ஒரு 7 செகண்ட் வெயிட் பண்ணணும். மக்களே உங்களுக்கு 7 செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே இப்படி தான் வரும். இப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் டவுன்லோடுன்னு இங்கே கீழே வரும். மக்களே ஸ்க்ரோல் இங்கே இருக்கா, டவுன்லோடு நீங்கள் கீழே வரும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே கீழே இருக்கும் டவுன்லோட் நவுன்னு. இது ஒழுங்காக பார்த்து கொடுங்க. அதுக்கு வந்து டவுன்லோட் எனிவேங்கிறது கொடுக்கணும். அதில் டீட்டெயில்ஸுன்னு நம்ம மேலே உள்ள அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் ஆயிடும். இதான் மக்களே ஸ்டெப்ஸு. வெரி ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ண பாருங்கள். நீங்கள் அப்படியே ஏற்றி விளாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக தான் இருக்கும். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏதாவது ஃப்ரெண்டு கூட மேட்ச் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா பாட்டையில் வரேன் அப்படின்னு சொல்லி போய், ஆனால் இதை மக்களே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறோம். உங்கள் மெயின் ஐடியில் மட்டும் தயவுசெய்து யூஸ் பண்ணிடுறாங்க. மெயின் ஐடி பேன் ஆயிடும். உங்கள் பாட் ஐடியில் யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச வரை. அதனால் பாட் ஐடியிலே யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு 1v1 கூப்பிட்டு நீங்கள் அடிச்சுக்கிறீங்க. அந்த ஹேக்கு போட்டு அடிச்சுக்கிங்க. சரி, இது இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் போட்டு ஆளில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம வீடியோ சொல்லலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, பாய்.